ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ சாஸ்திரி நகரில் இருக்க தேவி கருமாரி அம்மன் ஆலயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா சமையல் போட்டி வச்சுருக்காங்க. இந்த சமையல் போட்டி வந்து பாயாசமும் பணியாரமும் பண்ணணுன்றது தான். அந்த பாயாசமும் பணியாரமும் இந்த 5 பேர் கொண்ட குழு இதை பண்ணியிருந்தாங்க. 5 டீமாக இதை கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்மளை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நம்ம அங்கே போய் இதை வந்து ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன ப்ரோக்ராம் சொல்ல முடியுமா? அப்படியே இதில் நவராத்திரி விழா சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு வருடமும் இந்த சாஸ்திரி நகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வசிக்கும் மக்களை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகள், சக்தி குழுவினர் அனைவரும் சேர்ந்து கூட்டாக பொதுமக்களுடைய உதவியுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நடன போட்டி, சிறுவர்களுக்கான பாட்டு போட்டி போன்ற பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தி அவர்களுக்கு பல்வேறு பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஆன்மீக வினாவிடை, நடன போட்டி, பாட்டு கச்சேரி, 9 நாட்களும் ஒவ்வொரு விதமான கலை நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பது சமையல் போட்டி. அந்த சமையல் போட்டியில இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள், மகளிர் அணி அணியாக இங்கே வந்து சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், கார குழிப்பணியாரமும் பாயசமும். இந்த கார குழிப்பணியாரம் பாயசம் என்பது ஒரு வகையான உணவாக இருந்தாலும் அதை ஒவ்வொருவரும் எப்படி சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், எப்படி அது சுவையாக இருக்கிறது என்பதை பார்வையிடுவதற்காக இங்கே நடுவர் இருவர் வருகை தந்திருக்கின்றார்கள். வருங்காலத்தில் அவர்கள் சமையல் கலையிலே வல்லுநராக இருக்கக்கூடிய இன்றைய செஃப் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் திருமிகு கலை பூபதி அவர்கள், இன்னொருவர் ராஜ்வீர் அவர்கள். இந்த இருவரும் ஆரம்பம் முதற்கொண்டே இந்த சமையல் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் முடித்த உடனே அதனுடைய சுவைத்து பார்த்து முதல் 2, 3 பரிசுகளை யார் பெறப்போகிறார்கள் என்பதை அறிவிப்பார்கள். அவர்களுக்கான பரிசு மிக சிறந்த ஒரு பரிசு. முதல் பரிசு அதாவது 3000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை. இரண்டாம் பரிசு 2000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை. மூன்றாம் பரிசு 1500 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை. துணை புரிபவர்களுக்கு 1000 ரூபாய் 3 நபருக்கு மதிப்புள்ள பொருள், அங்க பட்டுப்புடவை வழங்கப்படும். இத மனமும் வந்து பரந்த மனத்தோடு இங்கே உபயதாரராக இங்கே இருக்கக்கூடியவர் திருமிகு ராஜி கல்பனா அவர்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரும். ஓகே. அடிமுடி வைக்கணும். இது பொறி போதும்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகேவா? 5 நிமிஷம் நம்ம வீட்டுக்கு சுற்றி இந்த கிளாரிட்டி தான் நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ண போறாங்க. இல்ல டேஸ்ட் பண்ண போகலடா. 20 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல. இல்ல அவங்க சும்மா வந்து பாக்குறேன், விசிட் பாக்குறேன்.
இதெல்லாம் ரோஸ் கலர்ல இது. வந்து ஓ சரிங்களா, இது வந்து பாலக்கீரை இருக்குல்ல, ஓகே. ஒயிட் மற்றபடி இது பீட்ரூட் ஜூஸ் எடுத்து பண்ணிருக்கேன். ஸோ இதுவும் அதே தான் பாலக்கீரை. அது நான் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து ஆப்பிள் ஆப்பிளா? இல்ல, அது மேல கார்லிக். இது வந்து பச்சை பயிறு ஹீட்டிங் வேஸ்ட் பண்ணாது. அந்த தோலெல்லாம் வச்சு அது எப்படி பண்ணுங்க? ஐஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சு அரைச்சி, அதுக்கப்புறம் இதை வச்சு கரப்பட அரைச்சி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தூரிக்கு அது தேங்காய் பால் வந்து தனியாக அரைச்சி ஆஸ் யூஷுவல் பேஷனேட் போட்டு சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு இது ஓபன் பண்ணுங்க. சேமியா வறுத்து போட்டீங்கன்னா இது வந்து கோயில் திருவிழா வந்து 81வது வருஷம். இது 81 வருஷம் தான். நான் வந்து சுமாராக ஒரு 46 வருஷமாக இந்த கோயிலை புண்ணியம் பண்ணிட்டு வரேன், நிர்வாகத்தில் இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து நம்ம ஊர் திருவிழா தான் 3 சாமி தேர் இழுப்போம். புஷ்பலங்கத்தோட 3 தேர் வரும். அது மிக விமர்சையாக நடக்கிறது நம்ம பகுதி விழா தான். நவராத்திரி விழா வந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து நடக்கும். திருவிழாவுக்கு முன்னாடி வந்து முளைப்பாரி என்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று ஒரு 10 நாள் இருக்கும். மொத்தம் 20 நாள் திருவிழா இது தொடர்ந்து நடந்துருக்கு. மிக சிறப்பான நம்ம பகுதி மக்கள் வந்து இதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்து விமர்சையாக நடைபெறும் விழா வந்து அடைய பகுதியில் நம்ம கோயில் தான். ஓகே. அடையாறு சாஸ்திரி நகர் வீட்டில் இருக்கும் அருளாம்பிகை ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் இந்த ஊர் மகளிர் சக்தி மகளிர் குழு சார்பில் நடத்தப்படும் இந்த கோவிலுக்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பு வாய்ந்தது. அதேபோல் அந்த சிறப்பு வாய்ந்ததை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக 7வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டி பாரம்பரிய உணவு, நம்மளுடைய பாரம்பரிய உணவு தான் இங்கே சமைக்கணும். அந்த உணவை சமைக்கிறதுக்கு குழு அமைச்சு அந்த குழுவால் என்னென்ன சமைக்க போகிறாங்கன்னு ரெசிபி சொல்லுவாங்க. இவங்க இது சமைக்கணும்னு. அது பிரகாரம் இன்னைக்கு சொன்னது குழி பணியாரமும் பால் பாயாசமும் சொல்லியிருக்காங்க. இங்கே 5 பேர் கொண்ட குழு சமைச்சுட்டு இருக்காங்க. சமைச்சு முடிச்சாச்சு. இதை சுவைத்து மதிப்பெண் கொடுப்பதற்காக செஃப் வந்திருக்காங்க தரமணி இன்ஸ்டியூட்லேருந்து. இவங்க வந்து வருஷம் இவங்க தான் வராங்க. இவங்க வந்து இதோட 6வது வருஷமாமா இது அவங்க வர்றது 10வது வருஷமா வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த கோவில் திருவிழா வந்து இங்க பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கும். ஆனா மிக பிரம்மாண்டமா நடத்தப்படும் நிகழ்ச்சி இங்க இந்த ஊர்ல. சுத்து வட்டாரத்திலேயே எங்க ஊர் திருவிழா மாதிரி சாஸ்திரி நகர் அருளாம்பிகை ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் திருவிழா மாதிரி எந்த ஊர்லயும் கிடையாது. அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. நன்றி, வணக்கம். So, you are coming from where you are coming from? so I'm from Bihar. I came for this competition that's having. Okay. So basically, we have hotel management college students who is judging it here for this Durga Puja event they're having. So How many years you are coming here? like for our college, every year 1 or 2 chefs comes to judge this. So it's a legacy our seniors fill, and now we are doing this. Okay. Thank you. மகளிர் சக்தி கோயில் வந்து ஒருத்தவங்க சாமுண்டி சொல்லிட்டு அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, என்னன்னா எல்லாம் வந்து சைட்ல வந்து எல்லாம் வந்து ஆர்டர் வச்சு போயிடுறாங்க. லாஸ்ட்ல எங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. அது இந்த டெக்கரேஷன் அதான் வேணாம்.
ரொம்ப எடுக்காதீங்க, ரொம்ப இதெல்லாம் எடுக்கல. இன்னைக்கு வந்து உங்களுக்கான அந்த சமையல் நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து நீங்க வந்து நல்ல இனிமையா வந்து ஆனா காரக்குடி பணியாரம் இருக்கீங்க. இனிமையான காரக்குடி பணியாரம் பாயசம் நல்லா பல்வகையான பாயசமும் 7 மணிக்கு வந்துட்டாங்க. இப்போ 7 மணில இருந்து இப்போ பாத்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. இது வரைக்கும் பொறுமையா இருந்து ஒவ்வொரு அணியும் வச்சு செய்யுங்க பாத்துருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல உங்களுடைய தேவைகள் வருவாங்க. அதனால வந்து அவங்களுடைய அந்த நிகழ்ச்சி அன்போடு கேட்டுக்கலாம். ஆப்பிள் பாயாசம் அங்க வச்சிருக்கேன் சைடுல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 8 மணிக்கு முடிக்கணும், 8:15 வரைக்கும் உங்களுக்கு நேரம் கொடுத்திருந்தாங்க. அந்த 8:15 நீங்க சரியா முடிச்சிட்டீங்க. அனைவருக்கும் பாராட்டுகள். இன்னும் சற்று நேரத்தில் நடுவர்கள் உங்களுடைய உணவை சுவைத்து அதை பற்றி சொல்வதற்காக உங்கள் முன்னால் வருவார்கள். எனவே தயார் நிலையில் இருக்கவும். அவங்களுக்கு செயலாளர் ஆமா வாசு அவர்கள் நினைவு இந்த நிகழ்ச்சியை யூடியூப் சேனலில் பொறுப்பதற்காக பொறுப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். Ask in Tamil. பணியாரம் என்ன ஃப்ளேவர் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? வெங்காயம் காரப்பணியாரம் மாவுல வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுத்து மாவுல போட்டு காரமாக ஊற்றணும். பச்சை மிளகா சேர்த்ததுனால காரப்பணியாரம். பாயசம் பாயசம் வந்து ரைஸில் நீர் பாயசம்னு சொல்லுவாங்க. பாலில் ரைஸு இதெல்லாம் நல்லா வேக வச்சு முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து போட்டோம். இது வந்து இது மேலே டெக்கரன்ஸ் பண்ணி கொஞ்சமாக போட்டுருக்கோம். வறுத்து போட்டது உள்ள எல்லாம் போட்டுருக்கோம். இது வந்து தேங்காய் அப்புறம் வந்து கம்பு ப்ளஸ் பச்சரிசி மல்டிகிரெயின். பாயசம் வந்து கருப்பு வெல்லம், பைத்தம்பருப்பு, வெறும் கருப்பு மாவு எப்போ ரெடி பண்ணீங்க? மாவு ஒரு நாள் முன்னாடியே ரெடி பண்ணிடலாம். பெட்டரா டுடே பெட்டர். மூணு வகை 3 வகை
தம்பி நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க இப்படி வந்துருங்க. இது என்ன பணியாரம், வேற என்ன பாயசம் என்ன பண்ணிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் பேசிக் தீமே. ஸோ அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்காக இதில் வந்து பாலக் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதில் பீட்ரூட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், பீட்ரூட்டோட ஜூஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே சேம் கான்செப்டில் ஆப்பிள் வந்து ஹெல்த்தியானது இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் ஃபியூசன் பண்ணி பாயசம் மாதிரி பண்ணியிருக்கோம். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால இதுல ஏதாவது ஸ்வீட் இருக்கா? எல்லாமே ஸ்பைசி. எல்லாமே ஸ்பைஸ் தான், கார பணியாரம். எப்போ இல்லை மாவு ரெடி பண்ணீங்க? நைட் ரெடி பண்ணிட்டு மார்னிங் மாவு இது என்ன பணியாரம், என்ன பாயாசம், எப்படி பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. பச்சை பயிறு பணியாரம், மசாலா, ஆனியன், டொமேட்டோ, சில்லி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, அப்புறம் பச்சை பயிறு வேக வச்சுங்க அது போட்டு வதக்கிட்டு, ஃபர்ஸ்ட் மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு திருப்பி மாவு ஊற்றி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சட்னி ஆஸ் யூஷுவல் வறுத்து வதக்கி கரைக்கிறது. இதில் வந்துட்டு தேங்காய் பால், வெல்லம், பலாப்பழம். ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா காக்னட் வறுத்து போடணும், அது மறந்துட்டேன். இருந்துச்சு ஓகே, அது மட்டும்தான் விஷயம். Where is the page? பணியாரம் என்ன பாயாசம்? காரக்குழி பணியாரம். இது வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம். சேமியா பாயாசம். பால் பாயசம்.
சார் இது எடிட் பண்ணி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க சார். கோயில்படையோட கிளாஸ் பண்ணுவாரு உங்களுக்கு புரியல. ஒரு சின்ன கலர் பார்த்துருவாங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. எங்க ஊரை அப்படியா? நான் தாடி எடுத்துருவேன். இப்போ கொஞ்ச நாளா தாடி வச்சிருக்கேன். புரியல. எனக்கு வேணாம். Fire truck, when you add jaggery and that will make jaggery will add water. Then you fire some out a little water. It's too watery. No, the second level. So they what they add, the jaggery and everything they add. So they're too watery. When you drink it, like your is too thick. So you make kidney, right? Rice kidney. Rice is actually matched. Like when you touch it, nothing you will. It's still harder. When you add milk, that time you have to boil it. That time I saw you added full rice, but then you take it a little bit out. Then you have to cook it full. Add water, put it in the forget it. You cook. Why did you add water, stir it, not cook properly? Rice actually full matched. And this is the rice. அது என்னன்னா டேபிள்ல என்ன இருக்கோ அதனால நான் கொஞ்சம் அவங்க பலவிதமான இதுக்கும் நல்லா ஆய்ந்து அவங்க முடிவு போட்டிருக்காங்க. அந்த முடிவுக்கு மற்றவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களால வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணு இல்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப திரு வாசன் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த முடிவுகளை வந்து அறிவிப்பார். அன்பருக்கு இருக்கும். சொல்லலாமா? செகண்ட் சாரி
முதல் பரிசு நீங்க சொல்லுங்க முதல் பரிசு கோடி பெற்றோம், இரண்டாவது பரிசு இரண்டாவது மகாலட்சுமி, மூணாவது பரிசு ஜாஸ்மின் அவர்கள். அழகா போட்டு தனியா மதிப்பெண் போட்டு 2 முறை போட்டி போட்டிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 4வது தேர்வு வந்து கௌரி சத்யா வந்து முதல்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து 5வது தேர்வு வந்து வள்ளி மகாலட்சுமி 2வது வந்திருக்காங்க. 3வது தேர்வு எங்க இருந்து கடைசின்னு சொல்லி அவங்க வந்து 3வது வந்திருக்காங்க ஜாஸ்மின் ஆனந்தி அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா சொல்லியிருக்காங்க. அதனால வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், கல்வி மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இன்னும் நிறைய குழு அணி நடந்து இன்னும் நிறைய பேர் கலந்துக்கணும் அப்படின்னு உங்க அன்போடு கேட்டுக்கொள்ளும். அனைவருக்கும் கடைசி நாள் பரிசு ராஜ்ய கல்வி அண்ணாவுக்கு நம்ம குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நிகழ்ச்சிக்கு அந்த 7 மணி சொல்ல நிகழ்ச்சி சாப்பாடு இருக்காங்க அவர்களுக்கும் அவர்களுக்கும் நம்ம ஊரின் இளைஞர்கள் அனைவரும் உருவாக்கும் அவங்களுக்கு நன்றி கொடுத்துக் கொள்கிறேன். நாளை